என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்கும் ஆபத்தான விஷயம் குழந்தையே. அதில் இருந்து வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்கவே. உன்னுள்ளே யுத்தம் நடக்கிறது போல் உணர்ந்தாய் என்றால் கவலை கொள்ளாதே. அது நானே மாயை விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வலையில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் போராட்டங்கள். அதனால்தான் உள்ளம் ரணமாய் உனக்கு மாறியுள்ளது. என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன். இது உன் சத்திய தேவனின் சத்திய வாக்கு. உறவுகள் நிரந்தரம் இல்லை. நிலையான உறவு நான் மட்டுமே என்பதை புரிந்து கொள். சோர்ந்து போகாதே. உன் காரியங்கள் நிறைவேறும். உன் தேவைகள் என்னவென்று நான் அறிவேன். கலங்காதே தங்கமே. எல்லாமே ஒருபடி உயர்த்தித்தான் செய்தேன். ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்களே என மனம் குமுறாதே. நீ என்னத்தான் 1000 நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது. உனக்கு மட்டுமல்ல, எனக்கே இதே நிலைத்தான். எனவே கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உனது வலி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னால் பிறருக்கு வலியில்லாமல் வாழ். உனக்கான பலன் என்றும் உனக்குண்டு தங்கமே. பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அதே நிலைமையை அவர்கள் திருப்பி தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று. அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள். அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகம் குழந்தையே. அப்பாவின் செல்ல குழந்தை நீ அம்மா. அப்பா உன்னை தடமாற விடமாட்டேன். உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் மூலம் புரிய வைப்பேன். உன்னை என் உள்ளங்கையில் வைத்தல்லவா வழிநடத்துகின்றேன். பிறகு எதற்காக கலங்கி நிற்கின்றா? முயற்சித்துக் கொண்டிரு. துவண்டு போகாதே. ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவா. எப்போதும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் தங்கமே. எண்ணம் போல் வாழ்க்கை. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு. உன் எண்ணம் போல் உனக்கான நல் வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன். நீ என்னிடம் வேண்டியதற்கு ஏற்ப நான் உனக்கு இன்று காட்சி தருவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு தங்கமே. நீதான் ஜெயிக்கப் போகின்றா. எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணை இருப்பேன். கவலை வேண்டாம். சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே. நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன். உன் குடும்ப பொறுப்பை நானே சுமப்பேன். இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் தங்கமே. நீ என் குழந்தை. நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்ட செல்ல குழந்தை. உன்னை எப்படி கைவிடுவேன்? தைரியமாக இரு. எதையும் இழந்து விடவில்லை நீ. எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது. உன்னை சேர வேண்டிய நேரத்தில் உனக்கானது உன்னை சேர்ந்துவிடும். தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இரு தங்கமே. நீ உண்மையாக சிந்தும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். அதற்கான பலனை விரைவில் உனக்கு தந்தே தீருவேன். கலங்காதே தங்கமே. நிம்மதியாக இரு. உன் கஷ்டங்கள் கரைந்துவிடும். உன் குமுறல்கள் குளிர்ந்துவிடும். உன் நல் எண்ணங்கள் பலித்துவிடும். சகல சம்பத்தும் பெற்று நீடோடி வாழ்வா. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை நினைத்துக்கொள். அதி தீவிரமான நம்பிக்கையை என் மேல் வை. முனைப்புடன் பிரார்த்தித்து வா. அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கடந்த கால நினைவுகள், எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை உன் நினைவில் நிறுத்து. எல்லாம் சரியாகிவிடும். உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன். உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது தங்கமே. உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது எனது கடமை. நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கின்றேன். கலங்காதே தங்கமே. உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும்.
எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே. வாழ்வில் எல்லோரும் நம்மை வெவ்வேறு விதமாகத்தான் சித்தரித்து வைத்திருப்பார்கள். ஒன்றை மனதில் கொள், எல்லோருடைய மனப்பக்குவமும் ஒரே போல் இருக்காது குழந்தையே. வாடி வருவோருக்கு வலிமையை தந்து, படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து, ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து, பெரும் புகழ் தேடி தந்து உன்னை நான் வாழ்விப்பேன். சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் சாயப்பா இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே. உனது திறன் வேறு, களம் வேறு, காலம் வேறு. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது. நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு. நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும். இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார். நல்லதை திரும்ப திரும்ப பேசும் போதும் படிக்கும் போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வரும். கவலைப்படாதே. உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அது வரைக்கும் சற்று பொறு. எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே. யாரும் இல்லை என்று வருத்தமடையாதே. நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள், போலியானவர்கள் விலகி செல்வார்கள். இதுவே நிதர்சனம். பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் எனில் அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே மதிப்பவரிடம் இருந்து விலக முயற்சி செய். அதுதான் உனக்கு நல்லது. நீ அனுபவித்த துயரங்கள் போதும் தங்கமே. இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன். என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன். என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன். மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதை மறவாதே. உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன். கலங்காதே. எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டார். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகின்றார். சந்தோஷமாக இரு. உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன். பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் தங்கமே. என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை. கலங்காதிரு. உனக்கான ஒன்றை இன்று நீ பெறப்போகின்றாய். அது உன்னுடைய நீண்ட கால கனவு. குழந்தையே, உன்னுடைய கர்மாவின் விளைவா நீ செய்த தவறுகள் அனைத்தும் இன்றோடு முடிந்தது. தொட்டது அனைத்தும் பொன்னாகும் நேரம் இது. அப்பா நான் இருக்க ஒரு நாளும் கலங்காதே. நீ அடுத்தவருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது. பிரிந்து சென்றவர் கூடும் நேரம். உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது. அதற்கான தகுதியை நீ அடையப் போகின்றாய். கலங்காதே. மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இரு. என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே. கலங்காதிரு. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வலி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன். நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா. கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா. ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை. நான் உடனிருக்கின்றேன். நம்பி முன்செல். துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன். உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகின்றது. கலங்காதே. நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பதுதான் தேவை. விடாமல் முயற்சி செய். நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே. கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு திறவுகோல், நிழலுக்கான ஒரு வெளிச்சம், துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது. உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது. கேட்டது கிடைத்திடும். நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகின்றது. அது உனக்கு மட்டுமே உதவும் போது
ஆணவமாகின்றது. உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆன்மீகமாகின்றது. நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதோ என்று, நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது தங்கமே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன். உன் சாயப்பா நிச்சயம் நிகழ்த்துவேன். நீ செய்கின்ற செயல் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும். நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் தங்கமே. என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பி பாரு. நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன். என் தங்கமே, உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. அவற்றை நீ மலர்களைப் போல தூவினால் அது உனக்கு மாலையாய் கிடைக்கும். அதையே கற்களைப் போல் எரிந்தால் காயங்கள் உனக்கே ஏற்படும். இதில் என்னை திட்டும் அளவிற்கு எனது தவறு ஏதும் இல்லை தங்கமே. ஆகவே உனது எண்ணங்களை மாற்று. மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய். நீ எந்த அளவிற்கு விவேகம் நிரம்பியவனாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு மற்றவருடைய தவறுகளை பெருந்தன்மையுடன் பொறுத்துக் கொள்வார். அவன்தான் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் தாங்குவான் என்று அவர்கள் நினைத்தால் நீ என்ன? நானே அமைதியாக இருக்க மாட்டேன் குழந்தையே. எல்லாமே என்னால் தான் ஆயிற்று. நான் தான் உன்னை தவறெடுக்க வைத்தேன் என நீ கூறுவதெல்லாம் சரி. இப்போது அதே நான் தான் தண்டனையும் வழங்குகின்றேன். அதை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கின்றா? என்னை குறை கூறி பழித்து ஒரு பலனும் இல்லை. மனம் திறந்து தவறை உணர்ந்து கொள். நல் வழித்தானே பிறக்கும். ஒருவனுக்கு உன்னை எளிதாக வீழ்த்திவிடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும் போது என்னை வணங்கும் உனக்கு எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உன்னிடம் இருக்க வேண்டும். நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே. எண்ணத்தை அடக்க முயன்றால் அலையும், அறிய முயன்றால் தான் அடங்கும். சிவத்தை தேடுகிறாய் என்றால் அதை உனக்குள் தேடு. அவன் சிவன், இவன் சிவன் என்று நீ தேடி அலைந்தால் அது அத்தனையும் வீண் என்பதை காலம் உனக்கு நிச்சயம் உணர்த்தும். கடவுளைப் போன்றே ஆசையும் எல்லையற்றது தான். ஆனால் கடவுளில் தோல்வி என்பதே இல்லை. ஆசையில் வெற்றி என்பதே இல்லை. செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள். என்றைக்காவது ஒரு நாள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள். இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து. உன் வாழ்க்கை வசந்தமாகும். நான் யாரிடமாவது ₹1 தட்சணையாக பெற்றால் அதை 10 மடங்காக மாற்றி திருப்பித் தருவேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே. கலங்காதே. நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். கவலையை விடு. தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையும். போட்டியில் தோற்றாலும் ஓட்டப் பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போது உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன். என் தங்கமே, உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர். உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று. மன அமைதி பெறுவாய். உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு. இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றம் இருக்காது குழந்தையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன். நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா? உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க இந்த சாயி உன் வீடு தேடி வருவேன். அன்பு, நேர்மை, பொறுமை, நம்பிக்கை உன்னிடம் இருந்தா நீ என்னோடு இருப்பாய். நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன். நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும். கலங்காதே. உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது என்றால் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம். அங்கு நீ இருந்தால் கூடும் வருத்தம் விலகி வந்துவிடு. அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே.
உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் தங்கமே. நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை. எப்படியாவது தோன்றுவேன் உனக்காக. கலங்காதே. உன்னை உன் நம்பிக்கையில் திடப்படுத்தவே சோதனைகளை தருகின்றேன். உன்னுடன் உன் நம்பிக்கையாக இந்த மித்திரன் இருப்பேன் குழந்தையே. கலங்காதே. உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ. அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒருமுறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் குழந்தையே. ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள். அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவே. நீ விரும்பும் வாழ்வை விட பல 100 மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டாய். என் வைரமே, நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி ஸ்ரத்தையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை தங்கமே. உனக்கு நீயே உறுதியாக, உந்துதலாக, உத்வேகமாக இருந்துவிடு. என்றும் உன் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது தங்கமே. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகி விட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.